கண்ணதாசன், விஸ்வநாதன் அறக்கட்டளை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த இனிய திருவிழாவில் தலைவர், கவிதைகளின் காதலர், தமிழ்நாட்டின் பெருங்கல்வியாளர், என்னரும் சகோதரர் டாக்டர் ஜெகத்ரட்சகன் அவர்களே, குத்துவிளக்கேற்றி வைத்த பெருமாட்டி குமாரராணி மீனா முத்தையா அவர்களே, வரவேற்புரையாற்றிய எங்கள் மெல்லிசை மன்னர், தமிழ் திரை இசைக்கு ஒரு மாபெரும் மகுடத்தை வழங்கிய பெருமகன் MS விஸ்வநாதன் அவர்களே, பெரியவர் ராமமூர்த்தி அவர்களே, விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்த பெருமகன், நாட்டு மக்களால் நல்ல குப்புசாமி என்று கொண்டாடப்படுகிற நல்லி குப்புசாமி அவர்களே, சென்னை மாநகரத்தில் இனிப்புக்கு காரணமான என்னரும் சகோதரர், தினந்தோறும் சிந்தித்து சிந்தித்து செயலாற்றுகிற செயல் வீரர் முரளி அவர்களே, கவியரசர் விருது பெற்ற பெரியவர் அருணன் அவர்களே, வி. கரு. ராமநாதன் அவர்களே, என்னை இந்த விழாவுக்கு ஆற்றுப்படுத்தி அழைத்து வந்த எங்கள் இயக்குனர் SP முத்துராமன் அவர்களே, இந்த விழாவை தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, என்னை போன்ற கவியரசு கண்ணதாசனின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் ஜெகத்ரட்சகன் பேச பேச என் மனசு மெல்லிய மேகமாய் மிதந்தது. ஆஹா, இவரல்லவோ கவியரசு கண்ணதாசனின் தலைமை ரசிகர். இவர் நெஞ்சுக்குள் கவியரசு கண்ணதாசன் கூடு கட்டி குயிலாக வல்லவா நித்த நித்தம் கூவி கொண்டிருக்கிறார். இவர் கல்விப்பணி ஆற்றுகிறாரா, இல்லை கவிதைகளை மட்டுமே கேட்டுக் கொண்டிருக்கிறாரா என்ற ஐயத்தை ஏற்படுத்தி கவியரசரின் பாட்டுகளை எல்லாம் கொட்டி தீர்த்தார் ஜெகத்ரட்சகர் அவர்கள். அதை பார்த்தபோது எனக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தது. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்பதற்கு டாக்டர் ஜெகத்ரட்சகன் கவியரசரை இந்த மன்றத்திலே வாழ வைத்தார். அவர் வரலாறு சொன்னார் என்கிற போது எனக்கு மெத்த மகிழ்ச்சி இருந்தது. அவர் சொன்னார், என்னை ஏன் இந்த விழாவுக்கு அழைத்தீர்கள்? நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதல் என்னும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை, என்னை ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்டார். உங்களை அழைக்காமல் வேறு யாரை அழைப்பது? கண்ணதாசன் விழாவுக்கு நாராயணதாசனை அழைக்காவிட்டால் வேறு யாரை அழைப்பது? நாராயணதாசராக திகழும் நீங்கள் திவ்ய பிரபந்தத்திலே ஊறி கவியரசரின் கவிதைகளிலே கரைத்துக் கொண்டு நீங்கள் அவரை வாழ்த்தி பேசிய போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, நிகழ்ச்சியாகவும் இருந்தது. இங்கே பேசிய பெருமக்கள், குறிப்புரை ஆற்றியவர்கள், குறிப்பாக சொன்னவர்கள் எல்லாம் சொன்ன முக்கியமான செய்தியை நான் கவனத்தில் வைக்கிறேன். அவர்கள் சொன்னார்கள், வெளிப்படையாக வாழ்ந்த கவிஞன், தன்னை பற்றி திரை போட்டுக் கொள்ளாத கவிஞன், வாழ்க்கையை வாரி கொடுத்துவிட்டு திருப்ப இந்த மண்ணுக்கு தந்து சென்ற கவிஞன் என்று கவியரசரை இங்கே எல்லோரும் கொண்டாடினார்கள். அதுதான் அவரது பலம், அதுதான் அவரது பலவீனம். பலவீனத்தையே பலமாக ஆக்குகிற கவிஞன் கவியரசு கண்ணதாசனை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது என்பதுதான் உண்மை. அவர் சொன்னார், நான் மது அருந்துகிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஏன் தெரியுமா? நான் பெண்களோடு சிநேகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஏன் தெரியுமா? ஓர் கையிலே பெண்ணும் ஓர் கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும். இல்லை என்றால் ஏன் வாழ்ந்தா என்றே இறைவன் என்னை கேட்பான். நான் எனக்காக குடிக்கவில்லை, எனக்காக சுகிக்கவில்லை, இறைவன் என்னை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறான். போ மகனே, அனுபவித்து விட்டு வா, அள்ளி குடித்து விட்டு வா என்று அனுப்பி இருக்கிறான். அவன் இட்ட கட்டளையை செய்யாமல் போனால் சொன்ன வேலையை செய்யாமல் வந்து விட்டாய் என்று கடவுள் என்னை தண்டிப்பான். அதனால் காதலிக்கிறேன், அதனால் அருந்துகிறேன். இப்படி சொன்ன இந்த கித்தாப்பு
வேறு யாருக்கு வரும்? யாருக்கும் வராது. குடிகாரர்கள் கவியர்கள் எல்லாம் குடிக்கிறார்கள் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். இல்லை, குடிப்பவன் எல்லாம் கூட ஒரு வகையில் கவிஞன் தான். தன்னை மறக்கிற போது ஒருவன் கவிஞராகிறான். ஆனால் கவியரசு கண்ணதாசனை பற்றி நிறைய சொல்லலாம். நான் அவரை பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் தனிமையில், எங்கள் ஊர் நதிக்கரையில், குளத்தங்கரையில், கரட்டு மேடுகளில் அவர் பாடலை கேட்கிற போதெல்லாம் என் பேர் தூரத்திலிருந்து ஒலிபெருக்கியில் வரும் 40 ஆண்டுகளாக ஒலிபெருக்கியில் வருகிற பாடல்கள், அவைகள் எப்படி நெஞ்சை ஊடுருக்கின்றன, எப்படி புதிய அனுபவங்களை கொண்டு வருகின்றன என்று யோசித்து பார்ப்பேன். யோசித்து பார்க்கிற போது திருக்குறள், மதம், கடவுள், வாழ்க்கை, மனைவி, நட்பு எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் வயது தேவைப்படுகிறது. 15 வயதில் புரிந்து கொண்ட காதல் வேறு, 50 வயதில் புரிந்து கொள்கிற காதல் வேறு, 20 வயதில் படித்த திருக்குறள் வேறு, 50 படிக்கிற போது பொருள் வேறு, 10 வயதில் எனக்கு பார்த்த நிலா வேறு, இப்போது பார்க்கிற நிலா வேறு. அனுபவம் கூட கூட வாழ்க்கை தன் கண்ணாடிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. கவியரசு கண்ணதாசனை பற்றி என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இங்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் அனுபவங்கள் உண்டு. இதில் யாருக்கு காதல் அனுபவம் இல்லை? யாருக்கு வறுமை இல்லை? இங்கிருக்கும் யாருக்கு இளம் பெண்கள், இளம் சிறுவர்களை தவிர யாருக்கு காதல் அனுபவம் இருந்திருக்க முடியாது? யார் கண்ணீர் வெடிக்கவில்லை? யார் ஏமாறவில்லை? யார் ஏமாற்றவில்லை? யார் சாவு வீடு பார்த்ததில்லை? எவன் குழந்தையின் ஒலியை கேட்டதில்லை? இங்கிருக்கும் அத்தனை பேரும் காதலில் சுகித்தோம், கண்ணீரில் கரைந்தோம், ஏமாற்றத்தில் உருகினோம், நிலா பார்த்தோம், நட்சத்திரம் பார்த்தோம், இழவு வீடு போனோம், பிறப்பு வீடு போனோம், அழுதோம், சுகித்தோம், எல்லாம் செய்தோம். ஆனால் நம்மில் யாருக்கும் இல்லாத அனுபவ திரட்சி ஒரு கவிஞனுக்கு மட்டும்தான் இருந்திருக்கிறது. எல்லா அனுபவசாலிகளும் தன் அனுபவத்தை பதிவு செய்துவிட முடிவதில்லை. அதற்கு மொழியின் திறம், அழகியல் அறிவு ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை வேண்டும். அந்த கலவைதான், ஒரு அழகான கலவைதான் கவிதை உண்டாக்குகிறது. ஒரு உரைநடைவாதிக்கும் கவிஞனுக்கு ஒரு மெல்லிய இடைவெளி இருக்கிறது. அந்த சுவரை தாண்டினால் அவன் கவிஞன், அந்த சுவரை தாண்டாவிட்டால் அவன் வசனகர்த்தா. இந்த வசனகர்த்தாவுக்கும் கவிஞனுக்குமான இடைவெளியை ரொம்ப சுகமாக கடந்தவர் கவியரசர் கண்ணதாசன். திரைப்பட பாடல்களை பற்றி பல பேர் தவறாக சொல்லுகிறார்கள். என்ன திரைப்பட பாட்டு? இன்னும் கல்வியாளர் ஜெகத்ரட்சன் அவர்களை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், இன்னும் கூட கிராமங்களில் வரைக்கும் கூட சினிமாக்காரன் என்ற ஒரு சின்ன எகத்தாளம் ஏளனம் இருக்கவே செய்கிறது. இன்றைக்கு வரைக்கும் உதவி இயக்குநர்களுக்கு வீடு தர மாட்டேன் என்கிறார்கள் சென்னையில். ஒரு நடிகன் என்றால் இவன் வாடகை கொடுப்பானோ, ஒழுக்கமா இருப்பானோ என்று ஐயம் வருகிறது. சினிமா என்பது ஒரு வகையான ஒரு மோசமான கலாச்சாரம் என்று கருதப்படுகிறது. அந்த கலாச்சாரத்திலிருந்து தமிழ் சினிமா உயர்ந்தது என்ற அடையாளத்தை கொடுத்த மிகச்சில பேர்களில் ஒருவர் கவியரசு கண்ணதாசன் என்றால் அது மிக இல்லை. அதை மீறி வந்தவர். ஆனால் அவர் என்ன சொல்லார் என்றால், திரைப்பட பாட்டுக்கும் இலக்கியத்துக்குமான இடைவெளியை மெல்ல மெல்ல குறைத்தது அவர் பெருமை. கம்பனை நான் படித்திருக்கிறேன், கண்ணதாசன் பாடல்களையும் கேட்டிருக்கிறேன். எல்லா திரைப்பட பாட்டும் உயர்ந்தவை அல்ல. ஒரு வெள்ளம் வருகிற போது நுரை வரும், வெந்து போன கரிக்கட்டை வரும், சருகு வரும், பிணங்கள் மிதந்து வரும். அது வெள்ளம் வடிந்த பிறகுதான் சுவையான நீர் கிடைக்கும். ஒரு கால வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் நுரைத்துக் கொண்டு வருகிற போது கால வெள்ளம் நுரைகளை தள்ளிவிட்டு தெளிந்த நீரை ஒரு 25 ஆண்டுகள் கழித்து அருந்த தருகிறது. இப்போது புதிய பாடல்கள் சரியில்லை என்று சொல்கிறவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், 25 ஆண்டுகள் ஆக வேண்டும் எங்க பாட்டுக்கு. இந்த வெள்ளம் வடிய வேண்டும், இந்த நுரைகள் போக. இன்றைக்கு நான் சொல்றேன், ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த பழைய பாடல்களை சேர்த்து வைத்திருக்கிற அலிகார் இங்க வந்திருக்கிறார். எம்எஸ்சி அவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு 10,000 பாட்டுக்கு இசையமைச்சிருக்கலாம். நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்பது 300 பாட்டு தான். மிச்சம் இருக்கிற அத்தனை பாட்டையும் காலம் தள்ளிடுச்சு. ஒரு மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும் அப்படியே நிக்குது. படைத்தானே படைத்தானே எங்கே நிம்மதி. நான் திரும்ப திரும்ப கேட்கிற பாட்டு ஒரு 300 பாட்டு. அந்த 300 பாட்டு எது என்பதை காலம் ஒரு சல்லடை வைத்து சலித்துக் கொண்டிருக்கிறது. அதை தூக்கி எறிஞ்சு அப்புறம்
சக்கைகளை எல்லாம். சக்கைகளை தூக்கி எறிந்து விட்டு சாறு மட்டுமே வருவதற்கு கால் நூற்றாண்டு அரை நூற்றாண்டு ஆகும். இதுதான் விஞ்ஞானம், இதுதான் சமூகத்தின் நடைமுறை. இந்த பாடல்களுக்கு மத்தியில் கம்பனை கூட தாண்டுகிற பாடல்களை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் என்றால் இந்த மன்றத்தில் உங்களுக்காக சொல்லவில்லை, தமிழ் மாணவன் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு பாட்டு, எல்லா பாட்டும் தாண்டி சொல்ல முடியாது. சில பாடலில் பாடலாசிரியன் பெரிய காவியகர்த்தாவை தாண்டுகிறார். வாலி அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த விஷயம் விளங்கும். இது ரொம்ப நுட்பமாக கவனிங்க. இந்த சபை எனக்கு பிடித்திருக்கிறது ஏன் தெரியுமா? பாசாங்கு தேவைப்படாத சபை இந்த சபை. பெருங்கூட்டத்தில் அலங்காரங்கள் தேவைப்படுகின்றன. போலி பணிவுகள், மரியாதைகள், வார்த்தைகளை உதட்டு வழியாக உச்சரிக்கக்கூடிய போலித்தனம் இதெல்லாம் வந்து விடுகிறது. இது ஒரு குடும்ப மாதிரி இருப்பதனால் இது ஒரு பெரிய ஒரு கலந்துரையாடல் மாதிரி தோன்றுகிறது. ஆழமாக சொல்வதற்கான விஷயத்தை இங்கே கொடுத்தால் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரான கூட்டம் இங்கே இருக்கிறது. ஒரு பாட்டு, அசோகவனத்தில் சீதை தரித்திருக்கிறாள், தவித்திருக்கிறாள். கம்பன் சொல்றான் சுந்தரகாண்டத்துல. அப்ப நிலா வருகிறது, வானத்தில் நிலா. இந்த நிலாவின் கிரணங்கள் சீதையை துன்புறுத்துகின்றன. அவ சொல்றா, என்ன நிலாவே, ஏ இரவே, எல்லாம் என் மீதே போர் தொடுக்கிறீர்களே, உங்களுக்கு புத்தி இல்லையா? நான் நிராயுதபாணி, நிராயுதபாணியோடு போர் தொடுப்பது என்ன நியாயம்? அங்கே ராமன் இருக்கிறானே, அவனோடு சென்று போர் தொடுங்கள். அவன் ஆயுதம் வைத்திருக்கிறான், அவனை சென்று வெருட்டாமல் என்னை வெருட்டுவது என்ன நியாயம்? போ, அவனை சென்று துன்புறுத்துங்கள். இது கம்பன் பாட்டு. கல்லா மதியே கதிர்வாள் நிலவே செல்லா இரவே சிறுகா இருளே எல்லாம் இணையே முனிவி நிலையா வில்லாளனையாது விழித்திரோ. வில் வைத்திருக்கிறான், அவனை சென்று தாக்குங்கள், அவனுக்கு விராதாம மூட்டுங்கள், விரைந்து கடல் கடந்து வந்து என்னை மீட்டு செல்லட்டும், என்னை துன்புறுத்தாதீர்கள். இது யார் பாட்டு? கம்பன் பாட்டு. விக்ரமாதித்தன் ஒரு படம், அதுல கண்ணதாசன் பாட்டு. இதே மாதிரி ஒரு பிரிவு, வேடர்கள் தூக்கிட்டு போடுவாங்க பத்மினிய, தலைவனுக்கு தூது அனுப்பணும். போ பெண்ணிலவே, ஆடுமையில் ஆடவில்லை என்பதையும் சொல்லு, அழகு நிலா சிரிக்கவில்லை என்பதையும் சொல்லு, நான் வாடுவதை அவர் இதயம் வாடாமல் சொல்லு. சீதை என்ன சொன்னா? வாட்டு, அவனை போய் தீட்டு, மாட்டு, அவன் வில்லெடுத்து கொண்டு வரட்டும். என் மீது காட்டுகிற இந்த போர்க்குணத்தை அவன் மீது காட்டினால் அவன் வில்லெடுத்து என்னை மீட்டு செல்வான். போ, அவனை துன்புறுத்து. இது கம்பன். ஆடுமையில் ஆடவில்லை என்பதையும் சொல்லு, அழகுமையில் சிரிக்கவில்லை என்பதையும் சொல்லு, நான் வாடுவதை அவர் இதயம் வாடாமல் சொல்லு, அவனை துன்புறுத்தாத. என்ன 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 சார், என்ன மனவியல் சார்? இது தாண்டிய விஷயமா இல்லையா? அப்புறம் ஒரு கமர்ஷியல் சாங் சார், ஒரு பாட்டு ஐயா இசையமைச்ச பாட்டு, பணமா பாசமா இவர் இசையமைக்கல, கவி மகதம் ஐயா இசையமைச்சது. ஒரு குத்துப்பாட்டு, குத்துப்பாட்டு கூட வெத்துப்பாட்டாக ஆகிவிடக் கூடாது என்பதில் கவனம் காட்டுவார் அவர். இழந்த பழம் இருக்குதுலயே ரொம்ப கமர்ஷியல் சாங் இது, இழந்த பழம். அதுல வைக்கிறான் சார் நம்ம கவிஞன், எட்டி எடு 7 பைசா, நான் தொட்டு தந்தா 8 பைசா. இந்த ஸ்பரிசத்துக்கு ஒரு காசுங்க. இலந்தை பழத்தில் அவர் ரேகப்பட்டிருக்குல்ல, அதுக்கு ஒரு காசு ஜாஸ்தி கொடுத்தா. இது ஒரு கமர்ஷியல் சாங். இதுக்குள்ள கதையை உள்வாங்கிக் கொண்டு கதையை மீண்டும் செழுமை செய்த கவிஞன் கண்ணதாசனை போல தமிழ் திரை உலகில் யாரும் இல்லை என்பது என்னுடைய அழுத்தம் திருத்தமான கருத்து. கதையை உள்வாங்குவது பாகப்பிரிவினையா. இவர் இசையமைச்ச படம். விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்களை, உங்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா? நான் கருதுவதெல்லாம் என்ன தெரியுமா? நீங்களும் கவியரசர் கண்ணதாசனும் இணைந்திருந்த காலம் இருக்கிறதே, அது தமிழ் திரைப்படத்தில் தமிழின் பொற்காலம். இவ்வளவு புகழ் வரும், கரவொலி வரும், பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும் என்று கருதி கொண்டு கவிஞன் எழுதவும் இல்லை, இவர் இசையமைக்கவும் இல்லை. கரைந்து போனார்கள். அத்வைதம் என்று சொல்லுகிறார்களே, இரண்டற்ற நிலை. இசை வேறு, மொழி வேறு என்றில்லாமல், கவிஞன் வேறு, இசையமைப்பாளன் வேறு என்றில்லாமல், நடிகன் வேறு, கலை வேறு என்றில்லாமல், எல்லாம் ஒன்று கலந்த சங்கமம். அது அபாரமான கலவை. திருப்பி ஒரு முறை வராது. திருப்பி நான் என்ன கேட்கிறேன்னா, வேறு வேறு சிகரத்துக்கு போகலாம் இவர்கள், ஆனால் திருப்பி அது ஒரு காலகட்டத்தில் தான் அது சேரும். காளிதாசனை பற்றி ஜவஹர்லால் நேரு ஒரு முறை சொன்னார்,
காளிதாசன் உலகத்தின் மிகச்சிறந்த கவிஞன். எப்படி தெரியுமா? மொழி முதிர்ந்திருக்கிற ஒரு காலமும் கவிஞன் பிறக்கிற காலமும் ஒரு யுகங்களுக்கு ஒருமுறைதான் சந்தித்துக் கொள்ளும். மொழி முதிர்ந்திருக்கிற போது கவிஞன் இருக்க மாட்டான், கவிஞன் இருக்கிற போது மொழி முதிர்ந்திருக்காது. மொழியின் முதிர்ச்சியும் கவிஞனின் சேவையும் யுகங்களுக்கு ஒரு முறையே சந்தித்துக் கொள்கின்றன. அந்த யுகங்களின் சந்திப்பு காளிதாசன் என்று சொன்னார் ஜவஹர்லால் நேரு காளிதாசனை பாராட்டுகிற போது. விஸ்வநாதன், ராமமூர்த்தி, கண்ணதாசன், நீங்கள் மூவரும் யுகங்களின் சந்திப்பு என்று சொன்னால் அது மிக இல்லை. அந்த பாகப்பிரிவினையில சொல்றாரு, கைகால் விளங்காத ஒரு கணவன் சார், கைகால் விளங்காத கணவன் ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். அவன் தாலாட்டு பாடுறான். அப்போ சார், இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கு? அந்த பாட்டில் தமிழ் ஊற்றி அவர் எழுதவில்லை, கண்ணீர் ஊற்றி எழுதியிருக்கிறார். நீங்கள் சுரம் பார்த்து இசையமைக்கவில்லை, மனம் பார்த்து இசையமைத்திருக்கிறீர்கள். அந்த பாட்டுக்கு ஆயுள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஏன் பிறந்தாய் மகனேங்கிற பாட்டு, அந்த இப்ப கேட்டா சார் அது உணர முடியும், இது உணர்த்த முடியாது. இனிக்கிறது நான் எப்படி உணர்த்த முடியும்? கசக்கிறது எப்படி உணர்த்த முடியும்? நிலா குளிர்ச்சியாக இருக்கிறது எப்படி உணர்த்த முடியும்? ஒரு பெண்ணோடு கலவையை எப்படி உணர்த்த முடியும்? உணரத்தான் வேண்டும். இதுவும் அப்படி உணரத்தான் முடியும். அதுல சொல்றாரு, என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பிள்ளையும் பெத்துட்டா இவ, நான் பாவம் குருவி, கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா. கண்களுக்கும் இன்பம் இல்லை, காதலிலும் பெருமை இல்லை, கடமையில் ஈன்றெடுத்தால் உன்னையடா. இதை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஒரு உடல் ஊனமுற்ற ஒரு கணவன், ஒரு அழகான மனைவி, எப்படி நீ பிள்ளை பெத்துக்கிட்ட? நீ அழகனா? என்னை பார்த்து நீ ஆசைப்பட்டிருப்பாயா? இந்திய சமூகத்தில் 70 விழுக்காடு இப்படி நடக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன புணர்ச்சி இல்லாமலேயே உடல் புணர்ச்சியால் குழந்தை பிறக்கிறது. மன உறவு என்பது ரொம்ப குறைவு. ஒரு ஆணின் மனமும் ஒரு பெண்ணின் மனமும் சந்தித்துக் கொள்கிற சம்பவங்கள் அபூர்வம். ஆணின் உடலும் பெண்ணின் உடலும் அடிக்கடி சந்தித்துக் கொள்கின்றன. இந்த உடல்களின் சந்திப்பு எல்லாம் மனங்களின் சந்திப்பு இல்லை. மனம் அபூர்வமாக சந்திக்கிறது. இவர் சொல்றாரு, கைகால்கள் விளங்காத கணவன் குடிசையிலும் காதல் மனம் விளங்க வந்தாள் அன்னையடா. காதலிலும் பெருமை இல்லை, கண்களுக்கும் இன்பம் இல்லை, கடமையில் ஈன்றெடுத்தாள் உன்னையடா. என்கிட்ட என்ன காதல்? என்னை பார்த்து நீ எப்படி ரசிச்சிருக்க முடியும்? உட்காருன்னு உட்கார்ந்த, வானே வந்துட்ட, கடமையில் ஈன்று. இது இயக்குனர் சொல்ல முடியாது இந்த விஷயத்தை, ஒரு அவசரகர்த்தா சொல்ல முடியாது இந்த விஷயத்தை. ஒரு பாடலாசிரியன் அப்படி சொல்ல முடியும், சொல்லியிருக்காரு. அசத்த இதை நினைச்சு பார்த்தா இது எப்படித்தான் எழுதினாரு, எப்படி வாங்கிட்டாரு, என்ன விஷயம் நடந்திருக்குது, இந்த ரசவாதம் எப்படி நிகழ்ந்தது? ஐயோ, அந்த ஏன் பிறந்தாய் மகனே, அந்த ஏன் பிறந்தாய் மகனில ஒரு தொட்டில் போயிட்டு திரும்பி வருகிற தாளத்தில் இசையமைச்சிருப்பார் அந்த மாமன்னர். அந்த தொட்டிலுக்கான இடைவெளியை நான் அதுல பார்க்க முடியும். அப்படி ஒரு விஷயம். ஆபாசம் ஆபாசம் என்கிறார்கள் இன்னைக்கு பாட்டுல. ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் ஆபாசம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்போ தெரியுமா? ஆடை கட்டி விடுகிற போது ஆபாசம் கலையாகிறது. கலைக்குத்தான் ஆடை கட்டாமல் இருக்கக்கூடாது, ஆபாசத்துக்கு ஆடை கட்டலாம். அப்படி ஒரு அசத்தன ஒரு விஷயம். ஒரு பாட்டு சென்சாருக்கு போகிறது. அப்ப ஜிடி சாஸ்திரி ஒருத்தர் இருக்கார் சென்சார்ல. அந்த மனிதர் கண்ணதாசனை கூப்பிடுன்னு இருக்காரு. இவரு போயிருக்காரு. என்னையா இதெல்லாம் தமிழ் நினைச்சிட்டு இருக்கியா? நீ பாட்டு எழுதிட்டா விட்டுருவோமா நாங்க? என்ன நடந்துச்சு? என்ன எழுதியிருக்க பாட்டு? வாராயன் தோழி வாராயோல என்ன எழுதியிருக்க? என்ன கொண்டு மணப்பெண்ணை அழைத்துக் கொண்டு மணவரைக்கு போகிறார்கள். மலராத பெண்மை மலரும், முன்பு தெரியாத உண்மை தெரியும். எனக்கு தெரியாத அது. இது எவ்வளவு செக்ஸ் வச்சிருக்கியா நீ? என்னை ஏமாத்த பாக்குறியா? மாத்தினேன் ஏமாத்த பாக்குறியா? என்ன தெரியாது மாத்தனே அந்த வரிய. நல்லா தானங்க இருக்கு, மாத்தியா? மாத்தி கொடுத்துருக்காரு. சரியா வரல. ஜிடி சாஸ்திரி சொன்னாராம், கவிஞனே எனக்கு தெரியுது இது செக்ஸ்ன்னு, இதை மாத்தவே முடியாது, நான் அப்படியே வச்சுக்கிறேன் போ.
சென்சார் ஆட்களையே மயக்கிய பாடல்கள். ஒரு கவிதையை உள்ளே வாங்கி கொண்டு திருப்பி அடிப்பது இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸ்ரீதர், பாலச்சந்தர் போன்றவர்கள் எல்லாம் கவியரசர் கண்ணதாசனை எப்படி நேசிக்கிறார்கள் தெரியுமா? ஏன்னா எங்கள் கதையில் நாங்கள் கோடு போட்டு கொடுப்போம், அதை கட்டடமாக கட்டக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்குன்னு சொன்னார். நெஞ்சில் ஓர் ஆலயத்தெல்லாம் பாட்டு, பறவை பறந்து செல்ல விடுவேனா, அந்த பரம்பொருள் வந்தாலும் தருவேனா, உன்னை அழைத்து செல்ல எண்ணும் தலைவனிடம் என்னையே நான் தர மறுப்பேனா. இதுல கிளைமாக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதுல யாரு கணவன் சாக போகிறானா, மனைவி சாக போகிறாளாங்கிறத எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த படத்துல. ஆனா டாக்டர் செத்து போயிடுவார். இதுதான் விஷயம். கவிஞன் வந்து ஒரு பண் பண்றான் அந்த இடத்துல. அவன் பொழைச்சுக்குவான், இவதான் செத்து போவா போல் இருக்கு. உன்னை அழைத்து செல்ல எண்ணும் தலைவனிடம் என்னையே நான் தர மறுப்பேனா. ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்றது, எதிர்பார்ப்பை மாற்றி விடுறது. இப்படி எதிர்பார்ப்பை மாற்றி விடுவதன் மூலமாக கிளைமாக்ஸுக்கு இன்னும் உயிர் கிடைக்கிறது. அப்படி நகைச்சுவைன்னா அப்படி ஒரு நகைச்சுவை அவரை பார்க்கும். நகைச்சுவை அதாவது ஒரு கிண்டல் என்றால் அவ்வளவு பெரிய கிண்டல் சொல்லக்கூடாது, சொல்லலாம். அவர் மாப்போசி ஜீவான், அதாவது மலையளவு தூக்கி உடன் வலிக்கும் வரை தாக்குவதன் வாடிக்கையான பதிகம். தூக்குனா அப்படி தூக்குவாரு, போட்டா அப்படித்தான். ஒரு புறம் சிவஞானத்தார் உப்பில்லா பண்டம் போலே, மறுபுறம் ஜீவானந்தம் மாதச்சம்பளத்தின் கீழே. அடிச்ச அவங்களும் எவ்வளவு அந்த இமேஜை உடைக்கிறார் இவர். அப்படி நான் வந்து மலேசியாவுக்கு போயிருந்த ஒரு நண்பர் சொன்னாரு, இவர் இங்க இருந்து பினாங்க போறாரு கார்ல, 120 கிலோமீட்டர்ல போகுது வண்டி, பெரிய பிரமாதமான சாலைகள் அல்லவா. இவருக்கு கார் நடுங்குது. இவர் கொஞ்சம் பயந்துட்டாரு. நீ மெதுவா போப்பா. இல்லைண்ணே விழாவுக்கு லேட் ஆயிடுச்சு. இல்லை மெதுவா போ. இன்னும் 125 போகுது. இன்னும் வேகமா போறாரு. மெதுவா போப்பா. இல்லைண்ணே லேட் ஆயிடும். கடைசியா சொன்னார், விழாவுக்கு 10 நிமிஷம் லேட்டா போனா தப்பு இல்லப்பா, 10 வருஷம் முன்னாடியே போயிடக்கூடாது. அவருடைய கவிதைகள் இந்த நாட்டுக்கு அவருடைய பாடல்கள் மட்டும்தான் தெரியும். அவருடைய கவிதைகள் இளைஞர்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டும். காந்தி, கண்ணதாசன் போன்றவர்கள் சொல்லுகிறேன், இன்னும் அவர் கவிதைகளை நீங்கள் அதிகமாக பரப்ப வேண்டும். ஏனென்றால் அவர் கவிதைகள் இருக்கக்கூடிய ஓட்டம் அபாரமான ஓட்டம். ரொம்ப சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், நேற்று நாசரை பெற்றதாயும் நலமுற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். இன்று நான் அழுதேன் ஊமை ஏக்கத்தால் அழுதேன், ஏழை கன்று போல் அழுதேன், ஆனால் கவிதையில் எழுதேன். இந்த மன்றத்தில் எழுத என்னை மறுபடி அழவைக்காமல் சென்று வா தமிழே, நாளை திரும்பவும் சந்திக்கின்றேன். இந்த தெனா விட்டு பாத்தீங்களா நீங்க, இந்த கவிஞனுக்கு தான் அது வரும். இங்க பாருங்க என்ன கவனிச்சீங்களா, திருப்பி சொல்றேன். இன்று நான் அழுதேன் ஊமை ஏக்கத்தால் அழுதேன், ஏழை கன்று போல் அழுதேன், ஆனால் கவிதையில் அழுதேன். இந்த மன்றத்தில் அழுத என்னை மறுபடி அழவைக்காமல் சென்று வா தமிழே. காலையிலிருந்து தமிழ் ஒரு கூடவே இருந்துச்சு, டிரைவர் மாதிரி. இப்ப நான் தூங்க போறேன், நீ வீட்டுக்கு போப்பா. டிரைவரை வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ற மாதிரி, வேலைக்காரரை வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ற மாதிரி, சென்று வா தமிழே, நாளை திரும்பவும் சந்திக்கின்றேன். இது கவிஞனுக்கே உரியது. இது பாரதி கொடுத்தது, பாரதிதாசன் கொடுத்தது. மகாகவி பாரதியாருக்கு காந்தியை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. காந்தி வந்திருக்காரு திருவல்லிக்கேணிக்கு, ராஜாஜி உள்ள ராஜாஜி இருக்காரு, சத்தியமூர்த்தி இருக்காரு, வெளியே பாரதியார் இருக்காரு. காந்தியை பார்க்கணும் ஆசை, வாயிற்கு அவர் வாரா விட மாட்டேங்கிறாரு. வாராவை தள்ளி கொண்டு உள்ளே போகிறார். உள்ளே மகாத்மா காந்தி அமர்ந்திருக்கிறார். ஒரு திண்டு, அதில் அவர் மட்டும் உட்கார்ந்திருக்கிறார். ஒரு சுவரில் சத்தியமூர்த்தி, இன்னொரு சுவரில் ராஜாஜி, மிச்சம் இருக்கிற திண்டில் போய் உட்கார்ந்திருக்கார் பாரதியார் தட்டிட்டு. மிஸ்டர் காந்தி, என் பேரு சுப்பிரமணிய பாரதி, வியாழக்கிழமை கடற்கரையில் என் தலைமையில் கூட்டம் போட்டிருக்கிறேன், வந்து பேச முடியுமா? காந்திக்கு ஒன்னும் ஓடல. வெள்ளக்காரன் கூட இப்படி கேட்டதில்லை. அவரை அப்படியே பார்த்தாரு. மகாதேவ தேசாய் செக்ரட்டரி கூப்பிட்டாரு. வியாழக்கிழமை நமக்கு என்ன வேலை இருக்கிறது? வியாழக்கிழமை நமக்கு வேறு பணி இருக்கிறது. எனக்கு வியாழக்கிழமை வேறு பணி இருக்கிறது. உங்கள் கூட்டத்தை வெள்ளிக்கிழமைக்கு வைத்துக் கொள்ள முடியுமா? வெள்ளிக்கிழமை எனக்கு வேறு வேலை இருக்கிறது. அது நான் வருகிறேன் மிஸ்டர் காந்தி, நான் வருகிறேன். வந்தான். வந்துட்டு கதவு வரைக்கும் வந்தான். வந்துட்டு திரும்பினான். திரும்பி காந்தியை பார்த்து சொன்னான், காந்தி
உங்கள் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு என் நன்றி. இவரோட ஒத்துழைக்கவில்லையா? இந்த கித்தாப்பு, இந்த திமிர் காரணம் துறவிக்கு வேந்தன் துரும்பு. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதவன் யாரிடமும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன்தான் கொடுப்பவன். மொழிக்கு, சமூகத்துக்கு, இனத்துக்கு கொடுப்பவன். கொடுப்பவன் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டான். காற்றும் கவிஞனும் மட்டும் சுதந்திரமா இல்லை என்றால் பூமிக்கு அர்த்தமே இருக்காது. இந்த ரெண்டும் சுதந்திரமாக இருப்பதனால் தான் பூமியும் மொழியும் இயங்குகின்றன. கவியரசு கண்ணதாசனை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் நெஞ்சு கலங்கும். இப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞன் ஒரு 80 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நான் நினைப்பேன், கலைஞரோடு மேடையில் பேசுகிற போது அவருடைய தமிழை புகழ்ந்து சொல்லுகிறோமே, ரசித்ததை சொல்லுகிறோமே, புசித்ததை சொல்லுகிறோமே, எங்கெங்கு மயங்கிறோம், எங்கெங்கு நெகிழ்ந்தோம், எங்கெங்கு சிரித்தோம், எங்கெங்கு சிணுங்கினோம், இதெல்லாம் சொல்லுகிறோமே. கவியரசு கண்ணதாசன் மட்டும் இருந்திருந்தால் எங்கெங்கு உன்னை நிகழ்ந்தேன் தெரியுமா, எங்கெங்கு சிரித்தேன் தெரியுமா, இதை எப்படி செய்தாய் என்று வியந்தேன் தெரியுமா என்று சொல்லி சொல்லி அவரை புலகிக்க வைத்திருக்கலாமே, புல்லரிக்க வைத்திருக்கலாமே. காலமே, எங்கள் மகா கவிஞனை எங்களிடமிருந்து பிரித்து விட்டாயே என்று வாரம் ஒரு நாள் நான் வருந்தாமல் இல்லை. அந்த வருத்தத்தை எல்லாம் தீர்ப்பதற்குத்தான் கண்ணதாசன் விஸ்வநாதன் அறக்கட்டளை எங்களை போன்றவர்களை அழைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்த பணித்திருக்கிறது என்று கருதுகிறேன். விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்களே, நீங்கள் வாழ வேண்டும், 100 ஆண்டுக்கு மேல் வாழ வேண்டும். உங்கள் கண்களின் வழியே நாங்கள் கவிஞனை தரிசிக்க வேண்டும். உங்கள் அசைவுகள் வழியே அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். உங்களோடு அவர் நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாட்டு உள்ள காலம் வரை நீங்கள் இருப்பீர்கள். தமிழ் உள்ள காலம் வரை விஸ்வநாத ராமமூர்த்தி கண்ணதாசன் புகழ் நிலைக்கும். இது உறுதி. நாளைய தலைமுறை தமிழ் கற்றுக்கொள்வதற்கு வேண்டும் என்றால் தமிழ் இனிமேல் பள்ளிக்கூடங்களை விட்டு வெளியே வந்துவிடும். பள்ளிக்கூடமும் பல்கலைக்கழகமும் ஒழிந்துவிடும், இருக்காது. விவசாயமே தீர்ந்த போகிறது. இனிமேல் நேனோ டெக்னாலஜி அடுத்த நூற்றாண்டில் வந்துவிட்டால் பெரிய மாற்றங்கள் வந்துவிடும். இதுக்குள்ள தமிழ் வந்துவிடும். மொத்தத்துக்கு 3 சிப்பு போதும் முத்தமிழுக்கு, எல்லாம் முடிஞ்சுவிடும், எல்லாமே மாறி போகும். அப்படி மாறுகிற போது மொழி சுமந்து செல்லக்கூடிய அளவுக்கு உள்ளங்கையில மொழி வந்துவிடும். நேனோ டெக்னாலஜி ஒரு புதிய விஷயம் வரப்போகுது. பிறந்தவுடன் ஒரு சிப் வச்சு தச்சிருவோம். அந்த இடத்துல இந்த இடத்துல தைக்க போறான். நீங்கள் இசை கேட்டால் உங்கள் எண்ணங்கள் அதை இயக்கும். தமிழ் இசை வரும், தமிழ் இசை வரும். டிக்ஷனரி இங்க இருக்கு, இங்க மூளைக்கு சொல்லும். இப்படி வரப்போது 100 வருஷத்துல வரப்போகுது. அப்படி வந்தால் தமிழ் உடம்புக்குள் வைத்து தைக்கப்படும். அப்படி தைக்கப்படுகிற போது கண்ணதாசன் தமிழும் தமிழர்களின் உடம்புக்குள் தைக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.